இவ்வளோ நேரமாடா இங்கே வெயிட் பண்ணுறேன், எங்கடா அவரு? நானே இப்பதான் வந்தேன், இன்னும் வரல அவரு. நம்மளை வர சொல்லிட்டு இன்னும் வராமல் இருக்கிறாரு. உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா? என்கிட்ட ஏதோ சொல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாவா? நான் உங்ககிட்ட ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் பாய். என்னது தங்கராஜா? நோ, அவனை ஒன்றா குஞ்சின்னு பேசுறது வேற முதுகு வலிக்குது. என் காதலுக்காக கொஞ்ச நேரம் குனிய மாட்டியாடா? அதுக்கு குனிஞ்சு தான் பேசணுமா? பா, டேய் இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான்னு தெரியலையே. டேய் வந்து 3 தோசை சுட்டுக்குறா. என்னது தோசையா? படா. நாங்களே எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், தோசை வேணும். நீ இந்த மாதிரிலாம் பேசி வெறுப்பேத்தாத. வரல நீ லவ் பண்ணுறது வீட்டில் சொல்லிடுவேன். இவனுக்கு எப்போ நான் லவ் பண்ணுற விஷயம் தெரியும்? தெரியலையே. மா நீ ஏன்டா பை கத்துற? உனக்கு யாரா சொன்னான்? தோ உன் பின்னாடி இருக்கானே, அவன் தான் சொன்னான். நான் இல்லை. சரி வரேன் போ. சீக்கிரம் வாடா, பசிக்குது. யாரா சொன்னது? சீரியஸாக நான் சொல்லண்ணா. நீ சீரியஸ்ன்னு சொல்லும் போதே தெரியுது நீ தான் சொல்லியிருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? இன்னொரு தடவை வச்சு இந்த வாயை வச்சிரும் உன்னை. எதுக்குடா சொன்னேன்? நான் லவ் பண்ணுற விஷயத்த அவன் சொன்னேண்ணா. அவன் எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறோன்ட்டு சொன்னான். எங்கள் அண்ணன் யாரை லவ் பண்ணுறான்னு கேட்டானே, அப்போ சொல்லிட்டேண்ணா. சாரிண்ணா, நானே தெரியாத என் விஷயத்த உளறிட்டேண்ணா. சி, அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு பயந்து எல்லாத்தையும் உளறி வச்சுக்கிற. நீ ஏன் அவனுக்கு பயந்துட்டு தோசை சுட்டு தரேன்னு நான் ஒத்துக்கினேன். சரி ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். நம்ம விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம இடத்துக்கே போயிடலாம். இங்கே வேற ரொம்ப வெயில் அடிக்குது. சரி அப்போ நானும் அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பார்ப்போலாம். என்னை கூப்பிட்டதுக்காச்சும் நான் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுவேன். நீ என்ன பண்ண போகிற? நீ காலையிலேருந்து என்னத்த பண்ண? சரி வாங்கடா கிளம்பலாமா? போகலாம். தீபக்கே, இப்போ நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் உதவி பண்ணுமா? நான் என்ன உதவி பண்ணுறது? அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. நீ உன் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பல்ல, அது எப்படின்னு கொஞ்சம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது பதட்டம் இல்லாமல் இருக்கும். ஓ, இதான் விஷயமா? என்னை நம்பி வந்துட்ட, நான் பார்த்துக்கிறேன் விடு. நீ பார்த்துக்கெல்லாம் தேவையில்ல, சொல்கிறத மட்டும் செய். கெத்தாக பண்ணுவார் இவர். நீ மூடுறா, எனக்கு தெரியும். ஆமாம், இவனை எதுக்கு தேவையில்லாமல் கூப்பிட்ட? அதெல்லாம் ஒரு காரணமாக தான் கூப்பிட்டேன். அப்போ சொல்கிறேன். உன் இஷ்டம். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். என் ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிட்டா, என் செகண்ட் லவ் சொல்லிட்டா? நீ ஏதோ ஒன்று சொல்கிறா பாய். சரி, என் ஃபர்ஸ்ட் லவ் சொல்கிறேன். ஃப்ளாஷ்பேக். நான் 6th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னோட 4 வருஷம் பெரிய பொண்ணு. அப்போ நீ 6th, அந்த பொண்ணு 10th? ஆமாம். சும்மா உருட்டாத தீபக்கு, அது லவ் எல்லாம் கிடையாது. ஃப்ரெண்டாக நினச்சி தான் பழகிருக்கோம். நாங்கள் எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ண தெரியுமா? தெரியாது. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சு எவ்வளோ பிரச்சனையாச்சு தெரியுமா? தெரியாது. அந்த பொண்ணை எல்லாரும் எவ்வளோ அடி அடிச்சாங்க தெரியுமா? தெரியாது. நீ சும்மா வெறுப்பேத்தாத, எனக்கு டென்ஷன் ஆகுது பார்த்துக்கோ. அப்புறம் உன்னை ஏதாச்சும் பண்ணுருவேன். என்ன பண்ணுறவ நீ? உன்ன மாதிரி ஒரு குழந்தைய லவ் பண்ணுறது தெரிஞ்சோன்னா அவங்க வீட்டில் திட்டுவாங்களா, கொஞ்சுவாங்களா? அடிக்க போகிறோம் போட. நானா நீயே சிரிக்கிற? இல்லைடா சாரா தீபக்கே, நீ செகண்ட் லவ்வே சொல்லு, நாங்கள் அது சிரிக்காமல் கேட்குறோம். உனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன். நீயே இப்படி பண்ணுறியே, இந்த வாட்டியாச்சும் சீரியஸாக கேளு. சரி வாடா தீபக்கு, எதுவும் கலாய்க்க மாட்டேன். ஆக்சுவலாக நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ண தானே கேட்டேன். நீ முழு கதையும் சொல்கிற. என் ஃபர்ஸ்ட் லவ்வில் நான் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. அப்பயே தான் சொன்னேன், கேட்டதை மட்டும் சொல்கிற, தேவையில்லாததெல்லாம் பேசாதன்ட்டு. சரி அதெல்லாம் விட தீபக்கே, இப்போ நீ 2வது ப்ரப்போஸ் பண்ணது சொல்கிறேன்ல, அதை சொல்லு.
அந்த பொண்ணுக்கு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எல்லார் மாதிரியும் ப்ரப்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணேன். அப்படின்னா நீ டிஃப்ரெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ண. நான் அவளுக்காக யோசித்து கவிதை ஒன்று சொன்னேன். சிரிப்பு பாடுறா இவருக்கு. அந்த கவிதையை கொஞ்சம் இப்படி சொல்ல. வாழ்க்கைக்கு இங்கிலீஷில் பேர் லைஃபு, நீ தான் என் ஒய்ஃபு. எப்பட்றா தீபக் எப்படிலாம் யோசிக்கிற? அதெல்லாம் அப்படி தானா? அப்படி நீங்களும் ஒரு கவிதை சொல்லி உங்கள் ஆளை கரெக்ட் பண்ணுறீங்கண்ணா. அப்போ நானும் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக இன்ஸ்டா ரீலில் ஒன்று பார்த்தேன்டா. பொங்கலில் இருக்கும் மிளகு, நீ சிரிச்சா ரொம்ப அழகு. இது எப்படி இருக்கு? ஓகேவா? சூப்பர்ண்ணா. நீங்கள் 2 பேரும் எப்படிண்ணா இப்படி பண்ணுறீங்க? டேய் அமைதியாக இரு. நான் அது கிரிஞ்சாக இருக்குண்ணா. மிளகு பொங்கல்னு வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக யோசிண்ணா. நீ மட்டும் லைஃபு கீஃபு ஒய்ஃபுன்னுல அண்ணா ஈஸியாக பொங்கலில் முச்சுதுடா. நீ என்ன வேணா சொல்லு, அது நல்லா இல்லை. நம்ம வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாண்ணா. இப்போ நீங்கள் கவிதை யோசிக்க போகிறீங்களா? நீயும் ஏதாச்சும் யோசிச்சு சொல்லு, சும்மா இதுக்கு இருக்க. சரி யோசிக்கிறேன். உங்கள் கூட வந்ததுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லலாம்? இருங்க எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. உங்கள் அப்பா பேசினாலே ஆகுது வெறுப்பா. நான் உன்னை பார்த்துப்பேன் பொறுப்பா. இது ஓகே தான், ஆனால் ரொமான்டிக்காக இல்லையே. அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தா வெறுப்பான்னு வேற சொல்றியா? உனக்கு ஐடியா வருது, எனக்கு வராதா? எனக்கு பிடிச்ச சாப்பாடு தயிர், அவள் தான் என் உயிர். அப்போ அவகிட்ட போய் என்ன சொல்வ? நீ தான் என் உயிர். எப்பா இதெல்லாம் எதுவும் வேணாண்டா, நீ சொன்னதே நான் சொல்லிடுறேன். எனக்கு அதுவே ஓகே தான். சரி நீயே சொல்கிற, உன் விருப்பம்தான். நம்ம ஏன் சேட் ஜிபிடி என்கிட்ட கேட்கக்கூடாது? சரி அப்போது ஒரு வாட்டி சாட் ஜிபிடி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஹவு டு ப்ரொப்போஸ் எ கேர்ள். ஸ்பெல்லிங் சொல்லு. வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறா. ஹவு டு ப்ரொப்போஸ் எ கேர்ள். வெரி ஈஸி. ஆனா டேய் ஈஸியாக இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும்டா. ஐயோ சிக்னலே வரல, நான் லோட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் அந்த பொண்ணை பற்றி எதுவுமே சொல்லலையே. அந்த பொண்ணை பற்றி என்னடா சொல்கிறது? அவள் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட். அப்புறம் ஒரு லிமிட்டோடு தான் பழகுவா, பேசுவா. ஒரு நாள் அவளே என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவள் கண்ணு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ கூட அதை என்னால் மறக்க முடியாது. அப்படியே அந்த ஃப்ளோலேயே அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு. கவிதையோடு ஸ்டார்ட் பண்ணு. பொங்கலில் இருக்கும் மிளகு, நீ சிரிச்சா ரொம்ப அழகு. எப்பா என்னடா கவிதை இது? சூப்பராக சொன்னேன். அமைதியாரா. சாரா மாற்றி சொல்லிட்டேன்டா. என்னண்ணா நீ கடைசியில் மொக்க பண்ணிட்ட? அட போடா, இப்பயே வளர்றேன். இப்போ என்ன தான் பண்ணலான்னு இருக்கிறீங்க? நாளைக்கு சொல்ல போகிறது நினச்சாலே பயமாக இருக்குடா. நாளைக்கு எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லியே ஆகணும். ஆனால் இன்னைக்கு இப்போது என்னோடய கற்பனையில் ஒரு 10 விதத்தில் அவகிட்ட சொல்லிகிட்ருப்பேன். இதில் ஏதாச்சும் ஒரு வழியில் சொல்லிட மாட்டேனான்னு தான் நான் ஆசைப்பட்றேன். என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். நாளைக்கு போய் என் லவ்வை சொல்கிறேன்.